அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே, நான் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து எப்படி நான் விடுபடுவது, பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பல மக்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த 2 வசனங்களை ஒவ்வொரு செயல்களையும் செய்வதற்கு முன்பாக நினைவு கூறுங்க. நிச்சயமாக நல்ல செயல்களாக இருந்தால் அதற்காக சந்தோஷப்படுவீங்க. தீமையான காரியங்களாக இருந்தால் அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சி செய்வீங்க. முதலாவது வசனமாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் கூறும் பொழுது, வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். இந்த வசனத்தை எந்த செயல்கள் செய்வதற்கு முன்பாக நினைவு கூறுங்க. 3 நபர்கள் இருக்கிறீங்களா, 4வது நபரா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பிக்கை வைங்க. 2 நபர்கள் இருக்கின்றீங்களா, 3வது நபராக அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பிக்கை வைங்க. தனிமையில் இருக்கிறீங்களா, தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு கிடையாது. அல்லாஹ் அவனோடு இருக்கிறாங்கிறதையும் என்ன செய்யுங்க, மனதில் பதிய வைங்க. அதுக்கு அடுத்ததாக 2வது அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல அவனுடைய வசனங்களை பதிவு செய்யும் போது, வல்லாஹு பிமா தஅமலூன பசீர், நீங்கள் செய்பவற்றை அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க என்ன செயல்கள் செஞ்சாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீமையான காரியங்களாக இருந்தாலும் சரி, வீணான காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான செயல்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை என்ன செய்யுங்க, உங்களுடைய மனதில் பதிய வைங்க. இப்படி இந்த 2 வசனங்களை ஒவ்வொரு செயல்களையும் செய்வதற்கு முன்பாக மனதில் பதிய வைக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நல்ல காரியங்களாக இருந்தால் சந்தோஷப்படுவீங்க. பாவமான காரியங்களாக இருந்தால் அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சி செய்வீங்க. இனிமேலாவது இதே முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.